வெளிநாட்டில் இடம்பெயர்ந்தவருடைய வீடமைப்புக்கு 1500 மில்லியன் ஒதுக்கியதை போன்று அதே போன்று நீங்கள் உங்களை பார்த்தால் தெரியும் எங்களுடைய தீவகங்களிலே குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் எங்களுடைய சனம் இறந்து கொண்டிருக்கிறது. நைனாதீவா இருக்கலாம், டெல்டா இருக்கலாம், கார்நகரா இருக்கலாம். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய தெற்குக்கான தண்ணி வளங்களுக்காக 61,234 மில்லியன் செலவழித்திருக்கிறீர்கள். அடிஷனலாக 20,000 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள் தண்ணிக்கு தெற்குக்கு. ஆனால் வடக்குக்கு தண்ணி இல்லை. வடக்கிலே போடப்பட்ட இரணமடை குளம் இப்ப கூட காய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய வலிகள் தெரியாது. நாங்கள் உண்மையை கதைத்தால் ஜனதா விரோதி, நாங்கள் உண்மையை கதைத்தான். ஆனால் கேம் அடிப்பவர் முழு பேரும் உங்களுக்கு நல்ல பொலிட்டீஷியன்ஸ். நாங்கள் உண்மையை கதைத்தால் அது உங்களுக்கும் முதுகு நோவும், அவர்களுக்கும் இதயம் நோவும். அதுதான் உண்மை. இன்று வரை நான் சொல்லுகிறேன், எங்களுடைய இன பிரச்சனையை தீர்க்காமல், என்னுடைய இனந்த அழித்தை திரும்ப கட்டி எழுப்பாமல் நாங்கள் ஒருபோதும், நான் நினைக்கிறேன், நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்டிலே நிலையான சமாதானத்தை கொண்டு வர முடியாது. இதே சுத்தியுடன் இருக்கிறேன். இன்று நேற்று நடந்த voting கூட எனக்கு 85% வாக்குகள் இருக்கிறது வடக்கில் இருந்து. முடிந்தால் உங்கள் எம்பி ஒருவரிடம் முடிந்தால் 85% வாக்குகளை பெற்றுக்கொள்ள சொல்லுங்கள்.